அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உம்ராவுடைய வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை, ஒரு தொகுப்பை சுருக்கமாக உங்களுடைய உள்ளத்தில் பதியக்கூடிய அளவுக்கு நினைவுபடுத்தி வருகின்றேன். இப்போ முதலாவது நியத்து வைத்தல். உம்ராவுக்காண்டி முதலாவது என்ன செஞ்சிட்டீங்க? நியத்து வச்சுட்டீங்க. இப்போ ரெண்டாவது கடமை என்ன? உம்ராட இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க அப்படியே போய் ஜித்தா ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து உங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்வீங்க? உங்களுடைய ஹோட்டலில், ரூமில், மக்கால் உள்ள ரூமில், ஹோட்டலில் என்ன செய்வீங்க? அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு வழிகாட்டி அவங்க சொல்லுவாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் அல்ல ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? உம்ரா செய்ய போகணும். எல்லாரும் ஒன்று செஞ்சுக்கிட்டு அப்படியே இறங்கி வாங்க, ரிசப்ஷனுக்கு வாங்க, முன்னுக்கு வந்து இருங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம் என்ற அடிப்பில் என்ன செய்வாங்க? உங்களுடைய வழிகாட்டி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களோட வழிகாட்டியுடைய ஒரு துணை ஒரு பலமாக இருக்கும். இப்போ ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது உங்களுக்கு. ஒரு பலம்தான் அந்த வழிகாட்டி. உங்களோட குரூப்பில் ஒரு 30 பேர், 40 பேர், 50 பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் 50 பேரும் அந்த வழிகாட்டிக்கு ஒத்துழைத்தால் தான் அழகாக இருக்கும். அப்போ 50 பேருக்கும் ஒரு தனிநபர் வழிகாட்டுவது என்பது, ஒரு 30 பேருக்கு தனி நபர் வழிகாட்டுவது என்பது ஒரு சிரமம் தான். இப்போ அவருக்கு சில கூடுதலான அனுபவங்கள் இருக்கும். இருந்தாலும் வரக்கூடியவங்க ஒரு விட்டு கொடுத்து, மன்னித்து, தாராள தன்மையோடு, புரிந்துணர்வோடு ஒரு ஒத்துழைப்பு, பங்களிப்பு செய்யும் பொழுது அந்த பயணம், அந்த அமல் சிறப்பாக இருக்கும். அப்போ முதலாவது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நியத்து வச்சுட்டீங்க. இப்போ என்ன செய்றீங்க? நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே உம்ரா செய்யறதுக்கு போறீங்க. இப்போ ரெண்டாவது கடமை என்ன? தவாஃப். நல்லா நினைவு வச்சுக்கணும். முதலாவது நியத்து வைத்தல், ரெண்டாவது தவாஃப் செய்தல். அப்போ தவாஃப் என்பது கஅபாவை சுத்துறது. இப்போ இதான் கஅபான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சும்மா உதாரணத்துக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த கஅபாவை என்ன செய்யறது? சுத்துறது. அப்போ தவாஃப் என்பது, ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். நல்லா உள்ளத்தில் பதிச்சு கொள்ளுங்க. ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். ரைட். அப்போ தவாஃப்னாலே உங்களுக்கு டக்குன்னு கண்ணுக்கு மேலே வரணும். ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கு. அப்போ என்ன? இந்த கஅபா வந்து 7 முறை சுத்தணும். சரியா? ஓகே. இப்போ நம்ம எப்போ எந்த இடத்துல தவாஃப் ஆரம்பிக்கிறது? தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு வழிகாட்டி மௌலவி என்ன செய்வார் என்றால், அந்த கஅபாவுடைய என்ட்ரன்ஸ், அந்த உள்ளுக்கு போகும்போது துவா சொல்லி தருவார். அந்த பள்ளிக்குள்ள போற துவா இருக்கிறேன், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. நீங்க பள்ளிக்கு வளமையா உங்களோட ஊர்ல பள்ளிக்கு போகும்போது அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிகன்னு சொல்றீங்க. அதான் அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. அதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. இப்போ நீங்க பள்ளிக்குள்ள போறீங்க, அதாவது கஅபாவுக்கு அந்த ஹரத்துக்குள்ள அப்படியே போறீங்க, எல்லாரும் சேர்ந்து போவீங்க. அப்படியே போய் என்ன செய்றீங்க? அப்படியே கஅபா அந்த பள்ளத்தில் இறங்குறீங்க. அந்த படிக்கட்டில் அப்படி என்ன செய்றீங்க? அப்படியே இறங்குறீங்க. இறங்க நேரத்தில் ஆண்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆண்கள் வந்து இந்த வலது புற தோல் புஜம் வந்து 3 சுற்றுக்களுக்கு திறந்திருக்கணும். வலது பக்கம் தோல் புஜம் அப்படின்னு சொன்னால் 3 சுற்றுக்களுக்கு திறந்திருக்கணும். இப்போ இந்த இப்படி போட்டுக்கணும். இந்த வலது பக்கம் இந்த கை திறந்திருக்கணும். ஆண்களுக்கு 3 சுற்றுக்களுக்கு திறந்திருக்கணும். 4வது சுற்று போகும்போது இந்த எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்கள் விளங்கிக் கொள்ளணும், உங்களுடைய தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது வலது தோல் புஜம் திறந்திருக்க வேண்டும். இந்த 3 சுற்றுக்களுக்கு இந்த வலது தோல் புஜம் என்ன செய்யணும்? திறந்திருக்க வேண்டும். அப்ப இப்படித்தான் என்ன செய்றீங்க? அப்படியே கஅபா வல வரணும். இப்ப நீங்க இறங்குறீங்க. அப்படி இறங்குற நேரத்துல எந்த இடத்துல தவாஃப் ஆரம்பிக்கிறது? இப்ப கஅபாவுக்கு வந்து 4 கோணர் இருக்குது, 4 மூலை இருக்குது. சரியா? இதுதான் ஹஜர் அஸ்வத் கல் மூலையில வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அதுக்கு தான் இந்த செட் பண்ணிக்குது. இது ஹஜர் அஸ்வத் கல் உள்ள கோணர். அப்ப அது 1, முதலாவது கோணர். இது 2வது, இது 3வது, இது 4வது. 4 கோணர் இருக்குது, 4 மூலை இருக்குது. நாங்கள் எங்க ஆரம்பிக்கிறோம்? ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கிட்டத்தான் தவாஃப் ஆரம்பிக்கணும். நான் ஏன் உங்களுக்கு ஆழமாக நிறுத்தி நிதானமாக சொல்லித்தார் என்றால், மூலவி இல்லாமல் நீங்களே தனி உம்ரா செய்யலாம். அப்போ மூலவி வந்து உங்களுக்கு ஒரு பலம். அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா லேசு. அதுக்கு தான் சொல்லித்தாரன். அப்போ மூலவி வந்தாண்டா உங்களுக்கு ஒரு அந்த வழிகாட்டி வரும்போது ஒரு பலம், நல்லா படிச்சுக்கிறலாம். அப்போ சில நேரங்கள் அந்த க்ரௌடில் மிஸ் ஆனாலும், சில மிஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. என்ன பெரிய க்ரௌடாக இருக்கும், 30 பேர், 40 பேர், 50 பேர். சில நேரம் மிஸ் ஆயிடுவீங்க. என்னோட மூளை வந்தாரு காணும், வழிகாட்டி வந்தாரு காணும், ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்க தேவையில்லை. ரைட், எனக்கு தெரியும், நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சரி அப்படியே அந்த அமல்களை செஞ்சுக்கிட்டே போய் ரூமுக்கு போயிடுறது. அதுக்குத்தான் அந்த ஆழமாக நிறுத்தி
உங்களுக்கு உள்ளத்துல பதியக்கூடிய அளவுக்கு ஒரு செயல் வடிவத்தில் கூட செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. அதனால விலையும் கொள்ளுங்க. அப்ப நாங்க எங்க ஆரம்பிக்கிறோம்? இப்ப நீங்க பேசிக்கொள்ளணும். ஒரு தவாஃப் என்பது எத்தனை? 7 சுற்றுக்கள். ஆண்கள் தவாஃப் செய்யும்போது உங்களை வலது பக்கம் திறந்திருக்கணும். 3 சுற்றுக்களுக்கு திறந்திருக்கணும். முதலாவது 3 சுற்றுக்கள் ஆண்கள் கொஞ்சம் வேகமா போகணும். ஆனால் வேகமா போக முடியாது. எல்லாம் அந்த எறும்பு ஊர்ற மாதிரி தான், கிரௌட் தானே, கூட்டம் நெரிசலா இருக்கும். அதுல முண்டி அடிச்சுட்டு போக தேவையில்லை. ஃப்ரீயா இருந்துச்சுன்னா கொஞ்சம் 3 ரவுண்ட் ஃபாஸ்டா போகலாம். ஆனா அப்படி ஃப்ரீயா டைம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், கிடைக்காது. அப்ப நாங்க என்ன செய்ய மெதுவாகவே போறது. அப்ப எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்? இப்ப நீங்க ஒரு கணவனும் மனைவியும் உம்ரா செய்ய போறீங்கன்னா நீங்க உம்ரா செய்ய போறதுக்கும் பேசிக்கணும். தவாஃப் ஆரம்பிக்கக்கூடிய இடம் எது? மனைவி வந்து கணவனை பார்த்து கேட்கணும் வச்சுக்கோங்க. அப்ப கணவன் சொல்லணும், ஹஜ்ரல் அஸ்வத் கல் உள்ள கோணர்கிட்ட ஆரம்பிக்கணும். ரைட். இப்ப நீங்க இந்த பக்கம் வந்து இறங்குறீங்க வச்சுக்கிறீங்களேன். 68வது 78வது 68வது அந்த கதவுல வந்து அப்படியே வந்து இறங்கி என்ன செய்றீங்க? இங்க இறங்கினாலும் அப்படி சும்மா தான் வரணும். இன்னும் உம்ரா ஸ்டார்ட் ஆகல, தவாஃப் ஸ்டார்ட் ஆகல. இப்ப என்ன செஞ்சிட்டீங்க? அப்படி வந்து இந்த ஹஜ்ரல் அஸ்வத் கோணர் இருக்கு தானே, இங்க இதுக்கு நேரம் வந்துட்டீங்க. இப்ப இதுக்கு நேரம் வந்துட்டீங்கன்னாண்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு, அதாவது நான் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கு நேராக நான் வந்துட்டேனா என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு ஒப்போசிட் சைடு, எதிர் திசையில பாருங்க. அப்படிங்கிற திரும்பி பாருங்க, பச்சை லைட் இருக்கும். இதுக்கு நேர பச்சை ஒரு 3 தட்டுக்கு 2 அடி டீப் லைட் போட்டிருப்பாங்க. பச்சை கலர்ல கிரீன் கலர் டீப் லைட் போட்டிருப்பாங்க. சரியா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு வந்தாச்சு. ஏன் இதை நினைவுபடுத்துறேன்னா, சில ஆளுக்கு அந்த ஹஜ்ரல் அஸ்வத் கோணருக்கு வாரத்துக்கு முன்னாடி இங்கே கையை தூக்கிடுவாங்க. அல்லாஹ் அக்பர் கையை தூக்கிடுவாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கையை தூக்கிட்டா எல்லாரும் தூக்கிடுவாங்க. அப்ப சுண்ணாவை அமல் செய்யும் பொழுது நபியுடைய சுண்ணாக்கள் சரியா பேணி செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த கோணர் ஹஜ்ரல் அஸ்வத் கல் கோணர் கிட்ட வந்தா தான் என்ன செய்வாங்க? வலது கையை தூக்கி இந்த கோணருக்கு நேர அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க. எப்படி? அல்லாஹு அக்பர். அப்ப அதை உறுதிப்படுத்தத்தான் இந்த பக்கம் பார்க்கணும். நம்ம பச்சை லைட்டுக்கு நேரம் வந்துட்டோமா? ரைட், நேரம் வந்துட்டோம். இப்ப வலது கையை தூக்கி கவ பார்த்து அல்லாஹு அக்பர்னு காட்டுறது. அல்லாஹ் அக்பர் செய்யறது அப்படி காட்டிக்கொள்றது. அப்படி காட்டிக்கிட்டால் இப்ப நம்ம என்ன செய்யறோம்? தவாஃப் செய்யறோம். அப்படியே தவாஃப் என்ன செய்யறோம்? அந்த காபாவை அப்படியே சுத்தி வாரோம். வேண்டிய துவாக்கள், வேண்டிய திக்ருகள், ஸலவாத் ஓதுறது, தல்பியா சொல்லிக் கொள்றது, அப்படியே சொல்லிட்டே வரலாம். ஆனா அந்த மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம உங்களோட உள்ளத்துக்கு கேட்கிற அளவுக்கு மெதுவாக சொல்லிக் கொள்ளுங்க. ரொம்ப சத்தமாகவும் சொல்லாதீங்க. அதாவது பிறருக்கு இடைஞ்சூர் தரக்கூடிய சில ஆள் கத்தி ஒரு ஆள் கத்த, மற்றவங்களாம் கத்துவாங்க, மற்ற சில நேரம் துவா கேட்டு போவாங்க, சிலருக்கு டிஸ்டர்பா இருக்கும், இடைஞ்சலா இருக்கும். நாங்கள் அமல் செய்யும் பொழுது யாருக்கும் இடைஞ்சல் செய்யக்கூடாது. அவர் கத்துறாரு, அவர் சத்தமா சொல்றாரு, நம்ம ஏன் சத்தம் சொல்லக்கூடாது? எங்கட மூலம் மெதுவாக தான் சொல்லிட்டு போறாரு, அவரை வழிகாட்டி பாருங்க, சத்தமா கத்தி சொல்றாரு, அதெல்லாம் அந்த இடத்துல கூட தவிர்த்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் உங்களை மூளை விளங்கித்தான் ஏற்கனவே கூட்டிட்டு போகும்போது சொல்வார், இந்த இடத்துல இப்படித்தான் நீங்க மெதுவாக தான் சொல்லிட்டு வரணும், துவாக்களை சொல்லிட்டு வரணும், திக்ருகளை செஞ்சுட்டு வரணும், செலவாத்தை சொல்லிட்டு வரணும், தல்பியா சொல்லிட்டு வரணும், கத்தாதீங்க, பிறகு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, முண்டி அடிச்சு போகாதீங்க, தள்ளிக்கிட்டு போகாதீங்க, பொறுமையை கடைபிடிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வாரு? வழிகாட்டி ஏன் சொல்லிட்டு போறாரு என்றால், அப்படிப்பட்ட இடம் தான் அந்த இடம். ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்வார், ஒருத்தர் தள்ளுற மாதிரி இருக்கும், ஒருத்தர் முண்டி அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கோவம் வரும், பொறுமையை இழந்துருவோம். அதெல்லாம் நிதானமா இருக்கணும். சரி, இப்ப நாங்க முதலாவது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஹஜ்ரல் அஸ்வத் கோணல பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ன செஞ்சிட்டோம்? இந்த கஅபா பார்த்து இந்த கோணரை பார்த்து சொல்லிட்டோம். இப்ப இப்படியே வாரம். இப்படி வார நேரத்தை நல்லா கவனிங்க. இங்கதான் முதலாவது ஹஜ்ரல் அஸ்வத் கல் உள்ள அந்த கோணர், அந்த மூலை முதலாவது. 2வது கோணர் மூலை, 3வது, 4வது. இந்த 4வது கோணருக்கு சொல்றது ருக்குனுல் யமானி. ருக்குனுல் யமானி பேரை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஹஜ்ரல் அஸ்வத் கல் அதுக்கு முன்னுள்ளது, அதாவது 4வது கோணர் வந்து ருக்குனுல் யமானி. அப்ப இந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து நபி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். அதை ஓதிக்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் உன்னிடத்தின் நலவை நாங்கள் வேண்டுகின்றோம், கேட்கின்றோம். நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அழகான குர்ஆன்ல வரக்கூடிய அந்த துஆவை திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். ஒரு 4 ஒரு 5 தடவை சொல்லலாம். அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரம் அவ்வளோ தான் இருக்குது. சின்ன ஒரு தூரம் தானே, ஒரு 4 தடவை 5 தடவை சொல்லலாம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க எங்க ஆரம்பிக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வத் கல் கோணர்ல தான் ஆரம்பிக்கணும்.
ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். அப்படியே வந்து 4வது கோணர் பேர் என்ன? ருக்குனுல் யமானி. ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில என்ன ஓதணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வரக்கூடிய துவா ஓதணும். சத்தம் போட்டு கத்தியெல்லாம் ஓதாதீங்க, பிறருக்கு டிஸ்டர்ப் செய்யாதீங்க. இடைஞ்சல் இல்லாமல் என்ன செய்யுங்க, மெதுவாக உங்களை உள்ளத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு லேசா என்ன செய்யுங்க, சத்தம் உங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தம் போட்டு என்ன செஞ்சுக்கணும், லேசா சத்தத்தை உயர்த்தி அதை சொல்லிக்கொள்ளுங்க. இப்போ 1வது சுற்று முடிஞ்சு, இப்போ 2வது சுற்று ஆரம்பிக்கும் பொழுது இதே இந்த கோணர்கிட்ட வலது கையை தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். இன்னொரு தடவை உறுதிப்படுத்த இந்த கலர் லைட்டுக்கு, பச்சை கலர் லைட்டுக்கு நேரம் வந்துட்டா பாருங்க. ரைட், இப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு கையை தூக்கி காட்டுறீங்க. ஒன்று முடிச்சு இப்போ 2வது போறீங்க. அப்படியே 1வது சுற்றுனது போல சுத்திட்டு வாரீங்க. வேண்டிய திக்ருகள், வேண்டிய துவாக்கள் என்ன செய்யலாம், தஸ்பீஹல், அதே போல வந்து சலவாத்து, தல்பியா, இதெல்லாம் என்ன செய்யலாம், மாறி மாறி சொல்லிக்கொள்ளலாம். இப்போ 4வது கோணருக்கு வந்துட்டீங்க. 4வது கோணோட பேர் என்ன, மூலையோட பேர் என்ன? ருக்குனுல் யமானி. இப்போ ருக்குனுல் யமானிக்கு வந்துட்டீங்க. அதான் அந்த பேரை நீங்கள் இங்கே இலங்கையிலேருந்து அல்லது இந்தியாவிலேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்து போறீங்களோ நினைவு வச்சுக்கணும். காபாட கோணர் முக்கியமாக ஹஜ்ருல் அஸ்வத் கல் 1வது கோணர், 4வது கோணர் ருக்குனுல் யமானி. இந்த ருக்குனுல் யமானிக்கு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு இடையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா ஓதணும். ரொம்ப லேஸ் தான், அவ்வளோ கஷ்டம் இல்லை. சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், நீங்கள் உள்ளத்தில் பச்சின லேசாக இருக்கும். இப்போ அப்படியே வாரீங்க. இப்போ 2வது முடியுது. 2வது முடியும் பொழுது 3வது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் பொழுதும் அதே ஸ்டைல் தான், அதே மெத்தட் தான். வலது கையை தூக்கி நாங்கள் ஒருத்தர் உறுதிப்படுத்துறது, பச்சை லைட்டுக்கு நேரம் வந்துட்டேனா, சரி ஆட்கள் தூக்குனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் அந்த மூளை வரல, அந்த கல்லுக்கு அந்த பச்சை லைட்டுக்கு நேரத்தை கையை தூக்க என்ன செய்யுங்க, கையை தூக்கி அப்படியே ஒவ்வொரு தடவையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு வாரம். ருக்குனுல் யமானிக்கு வந்த உடனே அந்த ரப்பனா ஆத்தினா ஓதிக்கொள்றது. இப்போ 7வது சுற்று முடியுது. 7வது சுற்று முடியும் போது அப்படியே நீங்கள் வெளியே போயிடணும். அதில் ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது நீங்கள் உம்ரா செய்கிற நேரத்தில் ஒரு அளவுக்கு நடு அல்லது கொஞ்சம் கடைசி தொங்கலே வாங்க, கௌபா ஒட்டி போகாதீங்க. அடுத்தடுத்துனா நீங்கள் போகிற நேரத்தில், தவாஃப் செய்கிற நேரத்தில் கௌபா ஒட்டி செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டு போன உடனே போனீங்கன்னா உள்ளுக்குள்ள மாட்டிக்கொள்வீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்தில் செய்யுங்க, கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்காமல், அந்த இடைஞ்சில் போய் மாட்டிக்கொள்ளாம அப்படியே வாங்க. கடைசி ரவுண்ட் இருக்கு தானே, 7வது சரியா கடைசி தொங்கல்லே வாங்க. இதான் ஹஜ்ருல் அஸ்வத் தொங்கல். ஏன்டா உங்களுக்கு வெளியாகிறதுக்கு லேசா இருக்கும். நீ இங்க வந்து வெளியாகும் போது ஆட்கள் முட்டி மோதி கொண்டு வருவாங்க. இங்க வந்துட்டு 7வது முடிச்சு வெளியே வரும்போது இங்கிட்டு வாரவங்க இங்கிட்டு வாரவங்க முட்டி மோதிட்டு இருப்பாங்க. அங்க அதனால தான் அந்த இடத்துல ரஷ் ஆகுது. நீங்க என்ன செய்யணும் சொன்னால் 7வது ரவுண்ட் வந்து இந்த கடைசி தொங்கல்ல வந்துருங்க. வந்து இப்போ நீங்க 7க்கு வெளியாக போறீங்க, அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு, அப்படியே வெளியே போயிருங்க. அப்போ இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். உம்ராவுக்கு 1வது கடமை என்ன? நியத்து வைக்கிறது. எங்கே வைக்கணும்? எலம்லம் என்ற இடத்துல வைக்கணும். அப்போ நியத்து ஒன்று முடிச்சு. 2வது தவாஃப் செய்கிறது. ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுக்கள். தவாஃப் எங்கே ஆரம்பிக்கணும்? ஹஜ்ருல் அஸ்வத் கல் அந்த கோணர் உள்ள அந்த மூலையில் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர்னு சொல்லி செய்யணும், கையை உயர்த்தி வலது கையை தூக்கி காட்டணும். அப்படியே என்ன செய்ய, அப்படியே வாரது, ரவுண்டில் வாரது. 4வது கோணோட பேர் என்ன? ருக்குனுல் யமானி. அந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு வரக்கூடிய துவா ஓதணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் கையை உசத்தி என்ன செய்யணும், காட்டணும். அப்போ 7 சுற்றுக்கள். 2வது கடை முடிச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக பட்டிருக்கும், ஈஸியாக உள்ளத்தில் பதிஞ்சிருக்கும். 7 சுற்றுக்கள். இப்போ 2 கடை முடிச்சு. உங்களுடைய 2 கடமை முடிச்சு, இன்னும் 2 தான் இருக்குது. இந்த 4 நீங்கள் நல்லா ஆழமாக படிச்சுட்டீங்கன்னா உண்டு நியத்து வைக்கிறது. 2வது தவாஃப் செய்கிறது. 3வது சஅய் செய்கிறது, சஃபா மர்வால ஓடுறது. 4வது மொட்டை அடிக்கிறது அல்லது முடிய குறைக்கிறது. இந்த 4 தான். இந்த 4 நீங்க ஆழமா படிச்சுட்டீங்க, அந்த விவரத்தை படிச்சுட்டீங்க என்றால் மௌலவி உங்களோட வந்தாலும் வரலாற்று நீங்க சிம்பிளா அழகா திருப்தியா செய்யலாம். பதட்டம் இல்லாம, பயம் இல்லாம, ஏதாச்சும் மிஸ் ஆயிருமா அதெல்லாம் உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து கஅபாவை சுத்தும் பொழுது அந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு வரக்கூடிய துவா பாடமாய் கொள்ளுங்க. ஏன்னா அந்த இடத்துல ஓதுணுமே, சில நேரம் மௌலவி சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் ஓதுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா தானாகவே என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல வரும். இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, டெய்லி நீங்க இப்போ நான் உம்ரா செய்ய போறதுக்கு முன்னால, ஹஜ் செய்ய போறதுக்கு முன்னால அடிக்கடி அந்த துவா அதிகமா பாடமா இருக்கும், ஓதிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு லேசா இருக்கும். அப்ப நல்லா விளையும் கொள்ளுங்க. அப்ப 2வது கடமை என்ன செஞ்சாச்சு, நாங்க தவாஃப் செய்யறதை முடிச்சாச்சு. இப்ப 3வது கடமை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல உங்களுக்கு 3வது கடமை என்ன என்பதை வந்து உங்களுக்கு நாங்க விளங்கப்படுத்திருக்கின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.